பதில் சொல்லுங்க சார். நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், ஓகேவா? வெந்தயம், ஆவாரம் பூ, கொய்யா இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது ப்ரெஷர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாருக்காவது ஃபேட்டி லிவர் சரியாக இருக்கா? இல்லை யாராவது இந்த இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இந்த பானை வேற குறைச்சிருக்காங்களா? ஒரு கேள்வி கூட கேட்குறேன், கரெக்டாக பதில் சொல்லுங்கள், ஓகேவா? இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் இல்லை உலகத்தில் நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இந்த பானை வேற குறைச்சிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா எத்தனை கேலரி எரிக்கப்படும் இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? எழுதி வச்சுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த இன்சுலின் நடத்த முடியாது, எந்த பானை வயரையும் குறைக்க முடியாது, எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நடத்த முடியாது. புரிஞ்சுதா இல்லையா? இன்னொரு கேள்வி கேட்குறேன், சரியா? இது என்னது? நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இந்த பானை வேற வச்சுட்டு இருக்கோம், அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அப்படி தானே? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, சரியா? சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிட்றதே இல்லையே, அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? எத்தனை பேர் இந்த மாதிரி வயர் வச்சுட்டு இருக்காங்க? நல்லா கேட்டுடுங்க, நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன் எதனால வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். கரெக்டாக கேளுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4க்கும் ஒரே ஒரு காரணம் தான். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான், அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்ட் டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை மட்டும் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டாலும் ஒரு வருஷத்துக்கு 1460 மாத்திரை சாப்பிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த பெரியவங்களை பாருங்க, 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன், 128லேருந்து 86 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே என்னது? ஒன்லி பேலன்ஸ் டயட். எதை மறந்தாலும் வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் OES டைப் பண்ண மறந்துடாதுங்க. மறக்காமல் வீடியோ என்ன பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுவீங்களா? ஸ்டே டியூன்ட்.